ஓம் சக்தி. சக்தியில் தொண்டு செஞ்சால் அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது சக்தியில். இதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கிறேன், அனுபவிச்சும் இருக்கிறேன். எப்படின்னா சக்தியில் திருப்பூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது, கரிக்கோலம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது என்ன ஆகுதுன்னா, கரிக்கோலத்தின் பொழுது எங்களுக்கு எப்பவுமே வடபாயசத்தோட சாப்பாடு 3 வேளையும் நிம்மதியான சாப்பாடு, இல்லை எந்த குறையும் இல்லை. வாயில் ஊட்டி விடாத குறைதான் பக்தர்கள் எல்லாம். ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகும் பொழுது வசூலுக்கு போகிறேன், நான் நேரம் கிட்ட நேரம் போகிறேன். அதனால் அம்மா கூட போகிறது இல்லையே, நம்ம மட்டும்தானே போகிறோம். போகிற பக்கமெல்லாம் காப்பி தான் கொடுப்பாங்க. அந்த காப்பி டீயை குடிக்கணும். அப்போ தான் அவங்க பணம் காசோ அல்லது நெல்லோ அரிசியோ கொடுப்பாங்க. அதனால் கூட வந்த அவளை இந்து முன்னணி தலைவர் இருக்காருங்களே, அவர் கோவிந்தசாமி கவுண்டரு, அவர் அப்படிம்பார், குடிச்சா தீரணுங்க. அதான் கிராமத்து பக்கமெல்லாம் செஞ்சேரி மேலே பக்கம் அரைப்படி கிளாஸில் கொடுப்பாங்க. கண்ணை மூடி குடிச்சான்னு குறைங்க 40 காப்பி 50 காப்பி எல்லாம் பண்ணதுங்க. அந்த 10 நாள் அல்சர் வந்துருச்சுங்க எனக்கு. அல்சர்னா பயங்கரமான தொந்தரவு. இரவு நைட்டு 12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்துட்டு அழுவேன் நான். அந்த வரிச்சு எரிச்சல் தாங்காம அவ்வளவு கொடுமையான அல்சராக இருக்கு. அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச 3ஆம் நாளே நான் அம்மாவை பார்க்க மருவத்தூர் போயிட்டேன். இந்த அல்சர் தான் பயங்கரமாக தொந்தரவு பண்ணது. அதுக்காகத்தான் போனேன். அருள் கூடத்துக்குள்ளே போகும்பொழுதே அப்போல்லாம் இந்த பணம் வச்சு பாத பூஜையெல்லாம் கிடையாதுங்க. மங்கள பொருளை கொண்டு போனா சரி அம்மா பாத பூஜைக்கு அனுமதிப்பாங்க. அம்மா நம்மோட பேசுவாங்க. உள்ளே போனோம்மா நான் வாசப்படி மேலே ஏறும்பொழுதே அம்மா வயிறு அப்படின்னு சத்தமாக சொன்னேன். அதான் மிரட்டுற துணியா. உடனே அம்மா நல்லா போச்சுவோ அப்படின்னு வலது கை தூக்கி ஆச்சரியம் பண்ணாங்க. அவ்வளோதான். சரிங்கம்மா அப்படின்னு பாதத்தொட்டு கும்பிட்டு போட்டு வந்துட்டேன். அந்த செகண்டே நல்லா போச்சுங்க. அதுக்கு போனால் அது வரவே இல்லைங்க. எப்படி பார்த்தீங்களா, அம்மாவோட குருநாதர் வந்துங்க தொண்டு செஞ்சவனுக்கு எப்படி அருள்பாலிக்கிறாங்க பாருங்க. கேட்ட உடனேயுமே நல்லா போச்சுவோ. நான் கேட்டு முடிக்காத முன்னே எங்கள் உத்தரவு வந்தாச்சு. சக்தியில் தொண்டுக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னு சக்தியில். சரி, தொண்டு செய்யாமல் இருந்தா என்ன ஆகு? அதுக்கு எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்காருங்க. எங்கள் கிராம வழிபாட்டு குழுவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் பேர் வந்துங்க மலைச்சாமி. இந்த முனுசாமி சுவாமிகளை பற்றி சொன்னனுங்களே, டாலர் போட்டுட்டு பேயெல்லாம் முடுக்கினார்னு சொல்லி, அவருடைய தம்பி இவர் கல்யாணமே குழந்தை கொஞ்சம் இருக்குதுங்க. இவர் கொஞ்ச நாள் தொண்டிலிருந்து பின்வாங்கிட்டார். கொஞ்சம் அப்படி அசால்ட்டா ஒதுங்கிட்டார். வியாபாரம் அது இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டு காணாமல் இருந்துகிட்டு இருந்தாரு. இதெல்லாம் என்னாச்சுங்கன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்ன உடம்புக்கு? சாப்பிட்றாரு, ஆனால் டெலிவரி ஆகிறது இல்லைங்க. ஆமாங்க, வெளிக்கு போகிறதில்ல. அந்த துவாரம் அடைச்சி போச்சு. டாக்டர் எல்லாம் போய் பார்த்தார். எல்லாரும் பார்த்தாலும் செய்கிறோம். டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, குடல்ல காற்று இல்லையா, காற்று இல்லாதனால குடலும் ஒட்டிக்கிச்சு. ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும். அத்தனாயிரமாக கொண்டுகிட்டு வந்துட்டானுங்க. அப்போ ஐயோ நிலம ரொம்ப மோசமாக போச்சேன்னு சொல்லி இவர் மருவத்தூர் வந்தார். வந்து அம்மா பாத வச்சில் பார்த்தார். அம்மா சொன்னாங்க, போய் தொண்டு செய், எல்லாம் சரியா போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்கம்மான்னு அம்மா பாத்தோட்டுக்கு மட்டும் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனேயுமே 1 வாரமாக டெலிவரி ஆகாதது இப்போ டெலிவரி ஆகிற உணர்ச்சி. தேட்டரில் போய் உட்காந்தாரு. 1 வாரத்து சரக்கு வெளியே வந்துருச்சு. அப்பாட நிம்மதியாக அம்மாவுக்கு கும்பிடு ஓட்டு போட்டு வந்துங்க. இப்போ நல்ல முறையில் தொண்டு செஞ்சுட்டு இருக்காருங்க. எங்கள் அண்ணன் தம்பி 2 பேருமே நல்ல தொண்டர்கள். முனுசாமி மலைச்சாமி 2 பேருமே சிறந்த தொண்டர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் சுணக்கமாக காட்டி அம்மா ஆப் வச்சாங்க. ஆப் எங்கே வச்சாங்க பார்த்தீங்களா? பின்னால வச்சாங்க. அதனால டைட்டாக வச்சு விட்டாங்க. லூஸாக இருக்கான்னு பார்த்து, லூஸாக இருந்தால் மறுபடியும் 2 இறுக்கி டைட்டாக வச்சு விட்டுருவாங்க. அதனால் தொண்டு செய்யணும் சக்தியில். தொண்டு செய்யாவிட்டால் துண்டு ஒழுகுன்னு சொல்லுவாங்க. இங்கே துண்டு மட்டும் ஒழுகாதுங்க, ஆப்பே வச்சுரு, ஆப்பை பின்னால் வச்சு விட்டுரு, தேவையாதல்ல. அதனால் ஒழுங்காக தொண்டு செய்யலாம் சக்திகளை. அடுத்து பாருங்க சக்திகளை, இந்த ஏற்கனவே சொன்னாங்களே அந்த பாரதி கோயம்புத்தூர்காரங்க, அந்த பக்தருடைய கனவுல ஒரு காட்சி அம்மா காமிக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நாய் வளர்த்துனாங்க. அந்த நாய் பேர் சின்னான். அந்த நாய்க்கு இவங்களும் சாப்பாடு போடுவாங்க. மட்டன் நல்லா ஆக்கினாங்கன்னு அந்த எலும்பு அதெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு வைப்பாங்க. அதன் காரணமாக அந்த நாய் இவங்க மேலே ரொம்ப நன்றியாகவும் இருந்தது. காலப்போக்கில் அந்த நாய் செத்து போச்சு. இப்போ அந்த பாரதி கனவுல என்ன பண்ணாங்க, இந்த குடும்பத்துல எல்லாம் அந்த பில்லி சூனியம் ஏவல் வச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி.
ஆளாளுக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி போகிறதில்ல. ஆனால் இவங்க உறவினர்கள் இவங்க மேலே பொறாமை கொண்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. காரணம், இவங்க அம்மாவை கும்பிடக்கூடாதான், மேல்மருவத்தூர் ஆதிபரசத்தை கும்பிடக்கூடாது. இதுதான் அடிப்படை பிரச்சனையே. என் சொன்னபடி ஏக்காம கும்பிட்றா பாரு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கும்பிடுற பக்தர்களுக்கு செய்வன்னு வச்சிடுறாங்க. அதை அம்மாவும் காப்பாற்றி ஒருடைய கனவுல வந்து இவன் இந்த மாதிரி உனக்கு பண்ணா அந்த மாதிரி பண்ணிக்கிறா, நீ இந்த மாதிரி செஞ்சு உன்னை காப்பாற்றிக்க, அதுலேருந்து விடுதலை ஆக்கின்னு அம்மாவும் ஒவ்வொரு தடவையும் அதை நிவாரணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வகையிலைங்க இந்த அம்மாவுடைய கனவுல அம்மா காமிக்கிறாங்க என்ன அப்படின்னா, பாரதி வீட்டுக்கு முன்னால ஒரு பச்சை ஓலை கிடக்குதுங்க. பச்சை மட்டையில பின்னின ஓலை. இது போய் என்ன பச்சை ஓலை கிடக்குதுன்னு அதை எடுத்து பார்த்தா அதுக்கு அடியில் ஒரு எரிந்த நிலையில் ஒரு பிணம் கிடைக்கிறது. இவங்க பயந்து போய் சத்தம் போட்டு வீட்டுல ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்த பின்னால பார்த்தா ஒரு குழந்தை வடிவில் அந்த குழந்தை அழுக்காவும் கந்தலான துணியும் போட்டிருக்குதுங்க. குடிச்சாத்தான், இவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி வந்தால் குடிச்சாத்தானா தான் இருக்குமா. குழந்தை வடிவில் கந்தல் துணி போட்டு அழுக்கான உடம்பா வந்தால் அது ஏவல், அதையெல்லாம் வந்து தொற்றக்கூடாது, குழந்தைதான்னு சொல்லி தூக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை பண்ணுறாங்க. இவங்க வந்து குழந்தைனாவே இயற்கையாக ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, ஆசை உள்ளவங்க. குழந்தை மாதிரி இவ்வளோ அழுக்கா இருக்குது, அழகான குழந்தையாம இருக்குதே, அதை நம்ம எடுத்து நல்லது பண்ணலாம்னு சொல்லி அதை தூக்கறதுக்கு போகிறாங்க. இப்போ தூக்க போகும் பொழுது அந்த செத்து போன சின்னான் அப்படிங்கிற நாய் ஒடியாந்து இந்த அம்மாவுடைய சீலை பிடிச்சி புறவுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. அந்த குழந்தைய தொடாத வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த அம்மாவில் ஓஹோ அந்த குழந்தைய கொஞ்சம் கூடாது, இன்னொத்தான் கொஞ்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்துடுறாங்க. அந்த ஏவல்லேருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா அம்மா செய்துன்னு அதே மாதிரிங்க அந்த அம்மாவுடைய மகனுடைய தியானத்தில் அம்மா காமிக்கிறாங்க. வீட்டில் ஏற்கனவே சொன்னாங்களே, பல பேய்கள் செத்துப்போன முன்னோர்கள்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் அங்கேயே தொங்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் நகரக்கான. அவங்க அம்மா முறைப்படி திதி வேள்வி செஞ்சாங்க ஒரு சமயம். அந்த வேள்வி புகை படப்பட அங்கே தொங்கிட்டு அத்தனை பேய்களும் துண்டக்கான துணியை காண ஓடிட்டாங்க சக்தியில். அதே மாதிரிங்க அந்த குடும்பங்களை சேர்ந்த ஒரு பெண், அவங்க தாய் மாம ரொம்ப இவங்க மேலே பாசமாக இருந்தார். அவங்க பேர் லோகநாயகி. அந்த இறந்த அந்த தாய் மாம செத்து போயிட்டார் காலப்போக்கில். அவர் இப்போ எப்படி இருக்காரு, அம்மா ரொம்ப அன்பா இருந்தவராச்சே அப்படின்னு இது நினைக்குது. அம்மாட்டி வேண்டிக்குது. அம்மா உடனே கனவுல காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சிவன் கோவிலில் அவர் ஒரு அதிகாரியா இருக்கிற மாதிரி காமிக்குது. காமிச்சிட்டு அடுத்து அவர் சொல்றாரு, தேவையில்லாம நீ என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம், நீ என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நானும் உன்னை தொந்தரவு செய்வேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டார். அதுலேருந்து அவர் நினைக்கிறதே இது விட்டுருச்சு. இது உண்மைதான் சக்தியில். இறந்த போனவர்களை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாதுங்க. நீ அவங்களுக்கு வந்து திதி சிரார்த்தம், அம்மா முறைப்படி வேள்வி அல்லது அமாவாசையில் வந்து வேள்வியில் குச்சி போடுறது, பொங்க வைக்கிறது, அதெல்லாம் செஞ்சு முறையாக அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சிடணும். அதோட சரி. நம்மட அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க, அவங்க நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னா அவங்க நினச்சி கண்ணீர் ஓடுறது, இதெல்லாம் பண்ண அப்படின்னா அது அவங்களுக்கு இடைஞ்சலா போகும், நம்மளுக்கு இடைஞ்சலா போகும். அதனால பாசத்தின் காரணமாக அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம் சக்தியில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த சக்தியில இந்த குடும்பத்திலே ஒரு தாத்தா இறந்துட்டாருங்க, பெரியவர். அவங்க இவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தவர். இவங்க அப்ப வந்து இந்த லோகு வந்து குழந்தை பேருக்காக காத்திருந்தாங்க. அந்த நிலையில அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனா அந்த குழந்தையை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு, அல்லது இவங்களால கொண்டு போய் காமிக்கலாம்னு நினைச்சாங்க. ரெண்டுமே முடியல, அவர் இறந்துட்டார். அவர் இறந்த பின்னால என்ன ஆச்சுங்கன்னா, இவங்க லோகு வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு கேரளா பெண் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தியானத்தில் கெட்டிக்காருங்க. அவங்க அம்மா பக்தர் அல்ல, ஆனால் தியானத்தில் கெட்டிக்காரு. அவங்க பார்க்குறாங்க நேரடியாக, கனவெல்லாம் கிடையாது. இறந்த அடுத்த நிமிடமே அந்த தாத்தா வந்து இந்த லோகு வீட்டு முன்னால் வந்து நிற்கிறாங்க அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக. அந்த காட்சியை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாத்தாவுக்கு வந்து இவங்க அந்த திதி சிரார்த்தம்ல எதுவும் பண்ண காணோம், அம்மா முறைப்படி செய்யாதனால. அவர் வந்து இயற்கை நல்லவர் தான், ஆனால் அவர் வந்து கோபமாக உட்காந்துருக்காரு. உடனே இவங்க மற்ற உறவினர்கள்லாம் அவருக்கு சாப்பாடு பானங்கள் மற்ற உபச்சாரம் எல்லாம் செய்கிறாங்க. அவரும் பசியோடு இருக்கிறனால அதை எடுத்து பருகலாம் கையை நீட்டினா அந்த
உணவுப் பொருட்கள் அவர் கைக்கு அகப்பட மாட்டேங்குது. அதனால மேலும் அவர் டென்ஷன் ஆகி கோபமாகிறார். ஓம் சக்தி.